பாருமா, எந்திரிச்சு உட்காரு. இங்கே பாரு, மாத்திரலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாரு, பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரெட்டை சாப்பிட்டு மாத்திரை போட்ட சரியாயிடும். அதுக்குள்ள எப்படி வாங்குனீங்க? என்னதான் பண்ணீங்க? அந்த பொண்ணு அபிதான் வாங்கி கொடுத்தாங்க. இப்ப கூட நீங்களா வாங்கிட்டு வரல? நந்தினி, நானே நொந்து போயிருக்கேன். நீ என்ன வார்த்தையால கொள்ளாத. முதல்ல பிரெட் சாப்பிடு. இல்ல பரவாயில்ல, நீங்க வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இல்லை நந்தினி, மாத்திரை சாப்பிடணும்ல, அதுக்கு வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட வேணாமா? முதல்ல இந்த பிரெட்டை சாப்பிடு, அப்புறம் மாத்திரை சாப்பிடலாம். இந்தா தண்ணி எடுத்து வந்துடுறேன். இந்தா ஒரு வாய் பிரெட்டு சாப்பிட்டு ஒரு மணிக்கு தண்ணி குடிச்சா சரியாயிடும். சாப்பிடு நந்தினி, அதை என்கிட்ட கொடு. முகமே சரியில்லையே. அபி பேசினது இவருக்கு உரைச்சிருக்குமா? என்னங்க? சொல்லு நந்தினி. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. மனசு சரியில்லையா? ஏதோ யோசனையிலே இருக்கீங்க. என்னாச்சுங்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எல்லாரும் எப்போ சொல்லிட்டு தான் இருந்தாங்க, ஆனால் என் மாட்டி தான் ஏறல. இன்னைக்கு தான் ஒருத்தவங்க நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. நந்தினி, ரியலி சாரி நந்தினி. ஐயோ, என்னாச்சுங்க? நான் உன்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன்ல. என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம். என்னை நம்பி வந்துட்டு என்னெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற. நான் எப்பேற்பட்ட முட்டாளாக இருந்திருக்கிறேன். முட்டாள்தனம் பண்ணிட்டேன். நான் பெரிய முட்டாள். நல்லா சொகுசு தானே கண்டிருந்துட்டேன். உடம்பு வளையாமலே பழகிட்டேன். என்னை மட்டுமே நினச்சி, என் சந்தோஷம் மட்டுமே முக்கியம் நினச்சி வாழ்ந்துட்டேன். உன்னை, நம்ம பொண்ணை, யாரை பற்றியுமே கவலைப்படாமல் வந்துட்டு பார்த்தியா? எவ்வளோ பெரிய மடப்பையனா. இதெல்லாம் புரிய வைக்க ஏதோ நடக்க வேண்டியிருக்குல்ல. இன்னைக்கு மளிகை கடையில் அவமானப்பட்ட மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவமானப்பட வேண்டியிருக்கு. யாரோ ஒரு பொண்ணு வந்து பொட்டில் அடித்த மாதிரி எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ தான் எனக்கு மனசுக்குள்ள இருந்த ஒருத்தரை விலகின மாதிரி இருக்கு. நீங்களாங்க இப்படி பேசுறீங்க? என்னைக்கு வந்து அறிவு வந்திருக்கணும் நந்தினி. எனக்கு இன்னைக்கு வந்திருக்கு. சாரி நந்தினி. இங்கே பாரு, இனிமேல் ஒரு பொறுப்பான புருஷனாக நடந்துப்பேன். நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பாவும் நடந்துப்பேன். நாளையிலேருந்து நான் வேலை தேட போகிறேன் நந்தினி. சத்தியமான வேலைக்கு போகிறேன் நந்தினி. நல்ல வேலையா நான், நீ, நம்ம பொண்ணு 3 பேர் தன்மானத்தோட கஷ்டப்படாமல் வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வேலையை தேடிக்க போகிறேன். இனிமே யார்ட்டி கையேந்த வேணாம் நந்தினி. இனிமேல் நம்ம அவமானப்படணும் தேவையில்லை. நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம் நந்தினி. நிம்மதியாக இருக்க போகிறோம். ஒன்று நீ அபியனி கூட வாழணும், இல்லை ராதாவையாவது நம்பிக்கை கொடுத்து ஏற்றுக்கணும். ரெண்டுமே பண்ணாம 2 பேரும் இப்படி நடுத்தர நிற்க வைக்கிறியன்னா இதெல்லாம் நியாயமானா? நீ அபியனி கூட வாழ ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன், ராதா உன் பக்கமே வரமாட்டா.
வேணாண்டா. டேய் சரி கொடு. டேய் போறா சீக்கிரம். சித்தப்பே ஆ? பாரு சித்தப்பே. ஏம்பா வெற்றி, நீ இவ்வளோ டிஸ்டர்ப் வந்து நான் பார்த்ததே இல்லையே. நோ, ஈஸ்வரி அக்காவோ அந்த பாரதியோ உன் மனசை பற்றி யாரும் புரிஞ்சிக்கல. வந்த அட்வைஸை மட்டும் கொட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லைண்ணே. வெற்றி, நீ என்னப்பா முடிவு எடுத்துக்கிற? அண்ணே, எல்லா தப்பும் அபியானி மேலே தானே. அவங்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ நிம்மதியாக தானே இருந்த. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தானே நீ ஆளே என்னவோ மாதிரி ஆயிட்ட. அதுக்கு இவன் என்னடா பண்ண சொல்ற? பேசாமல் அவங்கள தூக்கிட்டு போய் அவங்க அப்பா வீட்டில் விட்டு வந்துட்டா அண்ணனும் நிம்மதியாக இருக்கலாம், நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம். டேய் இதெல்லாம் நடக்கிற காரியமா? சித்தப்பே, இதை தவிர வேற வழியே இல்லை. அண்ணா தயவு செய்து நான் சொல்கிறத கேளு. அண்ணியை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டு வந்துரு. சத்தியமாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ நிம்மதியாக இருப்ப. அக்கா, அபி, அவர் வெளியே போனார்ல, அப்பவே ரூம்குள்ள வரலான்னு பார்த்தேன். நம்ம பேசிட்டு இருக்கும் போது அவர் திரும்பி வந்துடலாம். அதான் நீங்க வெளியே வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சுக்கா, இதா சொன்னாரா? யார் அபி நீ? ஏன் என்னாச்சுக்கா? 10 வருஷம் இந்த வீட்ல அவர் என் கூட இருந்தோம் இல்லங்கிற மாதிரி தான் எனக்கு நினைப்பு இருந்துச்சு. இத்தனை பேர் இருக்கிற வீட்ல ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அனாதையா தான் இருந்தேன். அவரோட கையாலாகாத தனத்துக்காக எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். நகை வேண்டாம், ஒரு நல்ல புடவை வேண்டாம், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வேண்டாம், சாப்பிடுற சாப்பாட்டுக்காவது என் புருஷன் உழைச்சு கொண்டு வந்த பணம் இருந்தா போதும்னு எத்தனையோ தெய்வத்தை வேண்டி இருக்கு. அக்கா, இப்ப நீங்க எமோஷனலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் அபி. இத்தனை வருஷ வாழ்க்கையில முதல் தடவையா என் புருஷன் என்கிட்ட வந்து கண் கலங்கி தப்பு பண்ணிட்டேன்னு பேசினாரு, மன்னிச்சுக்கன்னு சொன்னாரு அபி. எனக்கு அந்த நிமிஷமே சந்தோஷத்துல செத்துடலாம் போல இருந்துச்சு. அக்கா, என்ன பேசுறீங்க நீங்க? இல்லம்மா, எனக்கு அவ்வளவு சந்தோஷம். எல்லாரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க, திட்டினாங்க. ஆனா நீ மட்டும் அவரை எப்படி திருத்தணும்னு கண்டுபிடிச்சு அதுபடி நடக்க வச்ச பாத்தியா? எப்படி அது? சைக்காலஜி தான்க்கா. கொஞ்சம் படிச்சது, கொஞ்சம் அனுபவம், எல்லாம் சேர்ந்தது தானே. முதல் தடவையா வேலைக்கு போயே ஆகணும்னு அவரா வாய் திறந்து சொல்லிருக்காரு. முதல் தடவையா எனக்கு பெரிய ஆறுதல் கிடைச்சிருக்கு. இனிமே அவர் சம்பாத்தியத்துல ஒரு வாய் சோறு, அவ்வளவுதான். தன்மானத்தோட திங்கிற ஒரு கைப்பிடி சோறு எவ்வளவு பெருமையா இருக்கும் தெரியுமா? நல்லதே நடக்கும்க்கா, நீங்க கவலையே படாதீங்க. நான் அத்தனை தெய்வத்தையும் வேண்டியிருக்கேன் 10 வருஷமா. இந்த அனாதைக்கு ஒரு தெய்வம் கூட கண்ணை திறக்கல. ஆனா நீ நேத்து வந்தவ, அந்த சாமி செய்யாதத நீ செஞ்சு காமிச்சிட்டு. யார் அபி நீ? என்ன பெத்தவளா, இல்ல நான் கும்பிடுற சாமியா, இல்ல அந்த சாமியை அனுப்பி வச்ச அம்சமா? உன்னை கும்பிடுறதா இல்ல கட்டிக்கிறதானே தெரியல. அவ்வளவுதான்க்கா. அவர் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டாருல, மனசுல ஒரு வைராகியம் வந்துருச்சுல்ல, இனிமே ஒவ்வொன்னா தானா நடக்கும். இனிமே நீங்க அதே வைராகியத்தோட இருக்கணும், ஓகேயா? இருப்பேன் அபி, நிச்சயமா இருப்பேன். அபி, அப்படி என்னதான் மந்திரம் போட்ட அவரு இப்படி மாறிட்டாரு? சிம்பிள் தான்க்கா. ரியாலிட்டியா அவருக்கு புரிய வச்சேன். சொசைட்டில அவரோட இடம் எங்க இருக்குன்னு புரிய வச்சேன், அவ்வளவுதான். ஆனா கடைசியா ஒன்னு சொன்னனே, அநேகமா அதுதான் அவர் மனசை மாத்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன சொன்ன அபி? உங்க அப்பாவோட பென்ஷன் பணத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது உங்களுக்கு வேணா அவமானம் இல்லாம இருக்கலாம். ஆனா சின்ன சின்ன செலவுக்கு கூட மத்தவங்களை கையேந்தி நிக்கிற நிலைமை அக்காவுக்கு இருக்கு. உங்களை நம்பி வந்ததுக்கு அக்கா இப்படி தினமும் அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கணுமான்னு கேட்டேன். அந்த வார்த்தையில அவர் அப்படியே ஆடி போயிட்டாருக்கா. நிஜமாவா அபி? நிஜமாதான்க்கா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, வேற எதுக்குமே மாறாத மனசு உங்களுக்காக தான் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவர் உங்களை ரொம்ப லவ் பண்றாருக்கா. அதான் இவ்ளோ பெரிய மாற்றம். என்னால நம்பவே முடியல அபி.
ஆனா இது நிஜமா இருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நான் சொல்றது நிஜம்தான்க்கா, நம்புங்க. கட்டின பொண்டாட்டிய இவ்ளோ லவ் பண்ற புருஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்க்கா. உண்மையிலே நீங்க ரொம்ப லக்கி. என்ன மாதிரி துரதிர்ஷ்டம்லாம் உங்களுக்கு இல்ல. என்ன சொல்ற? நீ துரதிர்ஷ்டசாலியா? ஏன்க்கா, பின்ன இல்லையா? இவ்ளோ போராடுற, வெற்றி மனசுல இப்ப வரைக்கும் ஒரு சின்ன அன்பு கூட வரலனா இதுக்கு பேரு அதிர்ஷ்டமா என்ன? அபி, சிலரோட மனசு தெரசையில போட்டு மூடி இருக்கும். காத்தடிச்ச உடனே விலகி உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிரும். ஆனா சிலரோட மனசு இரும்பால செஞ்ச கதவு போட்டு மூடி இருக்கும். சில நேரம் அவங்களாலேயே உள்ள திறந்து பார்க்க முடியாது. வெற்றி அந்த மாதிரி. எந்த மாதிரி இருந்தாலும் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறார்ல, அதானே பிரச்சனையே. உன்னோட பலம் உனக்கே தெரியல அபி. ஒரே ஒரு நாள்ல என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி அவர் மனச முழுசா மாத்திருக்கியே. இப்ப நீ விடாம போராடிட்டு இருக்க. வெற்றி மனச மாத்தாமையா விட்டுருவ? இவ்ளோ அழகான மனசோட உன்னை படைச்ச சாமி உன்னை கைவிட மாட்டார் அபி. சத்தியமா சொல்றேன். வெற்றியோட மனசும் ஒரு நாள் மாறும். நீயும் அவனும் சந்தோஷமா வாழ்வீங்க. பாத்தியா, நான் சொன்னதை மணி அடிச்சு சகுனம் காமிச்சது. நிச்சயமா நீ நினைச்சது நடக்கும் அபி. திருநான் காத்த அம்மன் உனக்கு தாலியை கொடுத்திருக்கு. வாழ்க்கையையும் அவளே கொடுப்பா, நம்பு. என்ன அபி, இன்னும் வெற்றி வரலையா? தெரியலக்கா, இந்த வீட்ல யார் அவரை கேள்வி கேக்குறா? பதில் சொல்லணுங்கிற பயம் இருந்தா லேட்டா வர தோணுது. இங்க அவுத்து விட்ட காலையெல்லாம் வளர்க்குறாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? யாரு மேடம் நீங்க? இந்த வீட்டுக்கு புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்க ஜெயிலரா? நீங்க எதுக்கும் பதில் சொல்ல வேணாம், முதல்ல போய் சாப்பிடுங்க. ஏய், ஓவரா பேசாம போய் உட்காரு. உன் அக்கறையெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. அக்கறையெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மா தூங்கிட்டாங்க, அதனாலதான் கேக்குறேன். சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு தான் போயிருக்காங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேணாம். என்னது? ஏன் காது கேட்காதா? சாப்பாடு வேணாம். வேணாமா? ஏன், வெளியே எங்கேயாவது சாப்பிட்டீங்களா? ஏய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நைட் நீங்க வெளியே சாப்பிட மாட்டீங்கன்னு அம்மா சொல்லிருக்காங்க. இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத வீம்பு? வெறும் வயித்துல போய் படுக்க போறீங்களா? ஏய், அத பத்திலாம் உனக்கு என்ன? நீங்க சாப்பிடாம படுத்தா அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன அப்படியே உரிமை இருக்க மாதிரி சீனை போடுறியா? எங்களுக்கு சாப்பிடவும் தெரியும், எங்க அம்மாக்கு பதில் சொல்லவும் எங்களுக்கு தெரியும். தேவையில்லாம உள்ள உட்காந்துட்டு சும்மா கடுப்பேத்திக்கிட்டு ஆளும் முகரையும் போவியா? என்ன பண்ணிட்டு இருக்க? வெற்றி இன்னும் சாப்பிடலையே. அவருக்கு அவ்வளவு ரோஷம் இருந்தா எனக்கு இருக்காதா? நீங்க போய் தூங்குங்க. என்னம்மா? போய் தூங்குங்கக்கா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். வெற்றி சாப்பிடு. நீங்க தூங்குங்க, போங்க. இப்ப நீ அப்படியே நீ தாலி கட்டிட்டேன்னா, நீ ஒத்துக்கிட்டாலும் இல்லாட்டினாலும் இன்னைக்கு இந்த நிமிஷம் அவங்க தானே அவன் பொண்டாட்டி. தப்பு பண்றேனா? இப்ப நீ ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கைய பாழாக்கி நாசம் பண்ணிட்டேனா? இது வேற ஒன்று, வாரத்துக்கு ஒரு தடவை வெட்டிக்கிட்டு.
மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கூட உங்ககிட்ட இருக்கானே. கலை மாமா, ஆபீஸ்க்கு போற மாதிரி எங்க கிளம்பிட்டீங்க? என்ன சித்ரா இது? வெளியில கிளம்பும்போது எங்க போறீங்கன்னு கேப்பியா? இது அபசகுணம்னு உனக்கு தெரியாதா? சின்ன புள்ள மாதிரி பேசிக்கிட்டு. எங்க உள்ள மதியத்துக்கு சாப்பாடு தனியா இருக்கு. காய்கறி எல்லாம் கூடுதலாவே வச்சிருக்கேன். சின்ன டப்பால தயிர் வச்சிருக்கேன். இடையில பசிச்சா சாப்பிடுறதுக்கு பக்கோடா தனியா வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஃபிளாஸ்க் ஃபுல்லா காஃபி இருக்கு. சக்கரை தனியா வச்சிருக்கேன். 3 தடவை நல்லா சாப்பிடலாம். தண்ணி சரி. பாட்டிலும் உள்ள வச்சிருக்கேன். அம்மா நந்தினி, என்னது? எங்க இவன்? மாமா, நீங்களும் எங்க போறாருன்னு கேட்காதீங்க. அவரு வேலை தேடி கிளம்புறாரு. சூப்பர். சித்ரா, திடீர்னு எங்க இருந்து இவ்ளோ பொறுப்பு வந்துச்சு? பொறுப்பு இல்லைம்மா, புத்தி வந்துடுச்சுன்னு சொல்லலாம். நேற்று அப்பா முன்னாடி குனி குறிக்க நின்னதே நான் அவமானப்பட்ட கடைசி நாளாக இருக்கட்டுமா? அம்மா, நான் சாயங்காலத்துக்குள்ள ஒரு வேலையோட தான் வீட்டுக்கு வருவேன். மகராசனா போயிட்டு வா. சரிம்மா. செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா? கடுகு டப்பால 50 ரூபா வச்சிருக்கேன், கொண்டு வந்து தட்டுமா? வேண்டாம்மா, நந்தினி ஏற்கனவே 100 ரூபா கொடுத்துருக்கா, அதுவே போதுமா? எங்க கையோட கொடையை எடுத்துட்டு போங்க. மழை வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வெயில் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ணே, அப்படியே கையில ஒரு சேரும் படுக்கிறதுக்கு பாயும் கொடுத்து விட்டுருங்க. கால் வலிச்சா உட்காந்துக்கலாம், தூக்கம் வந்தா படுத்துக்கலாம் பாருங்க. ஏய், போதும்டா உன் நக்கல்லாம். என்னமோ அவளுக்கு சந்தோஷம் அவ கேட்குறா. உனக்கு என்னாச்சு? எனக்கு என்னப்பா, நீ மகராசனா வேலைக்கு போ. அப்பப்ப எனக்கு கஷ்டம் வரும்போது 5-10ன்னு கொடுத்து ஹெல்ப் பண்ணு. நீ வேலைக்கு போனா எனக்கு நல்லது தானேப்பா. அம்மா, கொஞ்சம் அப்பா பக்கத்துல நில்லுங்க. அப்பா, கொஞ்சம் எந்திரிங்களா? எதுக்குடா? ஆசீர்வாதம் வாங்கதம்மா, வாங்க. அத்தை, ஒரு நிமிஷம். நல்லா இருப்பா, நல்லா இரு. எந்திரிப்பா, எழுந்திரு. எந்திரி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. டேய் கலை, நேத்து வேணுனே நான் உன்னை அப்படி பேசலடா. நீயும் ஒரு மனுஷனா இந்த சமுதாயத்தில் நடமாட வேண்டாமா? உனக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேண்டாமா? அதான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதடா. அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா. ஒருவேளை நீங்கள் இப்படி பேசலைன்னா எனக்கு இந்த அறிவே வந்திருக்காதுப்பா. இந்தாப்பா. இல்லைப்பா, நந்தினி கொடுத்துருக்குறாப்பா. டேய், ஆட்டோல கிட்டாலும் போக வேண்டியிருக்குண்டா, வச்சுக்க. சரிப்பா, வரேன்ப்பா. வரமா? வர நந்தினி. இந்தாங்க. வரண்டா. ஆல் தி பெஸ்ட்னே. வரமா? ஆல் தி பெஸ்ட் மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. தேங்க்யூ. பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க, பொன்மேகம் சிவந்த வானம் எங்கும் மிதக்க, வசந்தம் வரும் காலம், விழியில் வண்ண கோலம், கூ கூ குக்கு கூ 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 குக்கு கூ, சத்தம் கொண்டு சொந்தம் கொண்டு பாட்டு பாடும் குயிலே. பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க, பொன்மேகம் சிவந்த காலை வானம். வணக்கம் நீ. வந்துட்டியா? தம்பி இரு ஒரு நிமிஷம், சாம்பார் கொஞ்சம் கொதிக்கட்டும், இட்லி இப்போ ஊத்திடுறேன். அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு என்ன தொடச்சு வச்ச விளக்கு மாதிரி ஏதோ மின்றீங்களே? சம்திங் ஏதோ. அட நீ வேற, சும்மா இரு தம்பி. நிஜமாதான் நீ? இந்த வெக்கத்தையும் உற்சாகத்தையும் இதுக்கு முன்னாடி உங்க கல்யாணத்தன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறேன். வாட் இஸ் த மேட்டர்? எதுவும் விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. புரிஞ்சிருச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நம்ம பாப்பாக்கு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வரப்போகுது, கரெக்டா? புரிச்சுட்டனா? ஐயோ தம்பி, அதெல்லாம் இல்ல, நீ வேற, இது வேற சந்தோஷம். உங்க அண்ணன் இன்னைக்கு வேலை தேடி புறப்பட்டாரு. என்னது வேலைக்கா? யாரு சொல்லி அனுப்புனா?
அப்பா சொல்லிட்டாரா இல்ல வேற யாரும் சொல்லி அனுப்பியிருக்காங்களா? யாரும் சொல்லல, அவரா முடிவு பண்ணி போயிருக்காரு. இத்தனை நாளா வேலைக்கு போகாம இருந்ததுக்கு வருத்தப்பட்டு கிளம்பி போனாரு. நிஜமாவா நீ? அவரே முடிவு பண்ணாரா? பாத்தீங்களா, உங்களாலேயே நம்ப முடியல. இந்த தடவை கண்டிப்பா ஒரு வேலையில சேர்ந்துடணும்னு வைராகியமா இருக்காரு. இனிமே நம்ம குடும்பத்துக்கு நல்ல நேரம் தான் தம்பி. சத்தியமா என்னால நம்ப முடியல நீ. ஆமா, அந்த அளவு அவரை மந்திரிச்சு விட்டது யாரு? யாரால ஒரு வேலைக்கு போகணும் முடிவு பண்ணாரு? வேற யாரால? நம்ம அபியால தான்.